அனைவருக்கும் வணக்கம். அகத்தியன் அகாடமி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதாவது போட்டித் தேர்வுகளுக்கான இந்தியாவின் நம்பர் 1 ஆன்லைன் ஸ்தாபனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அன்அகாடமி. அன்அகாடமி பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சியிலேருந்து டிஎன்பிஎஸ்சியிலேருந்து எல்லா விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் பலவிதமான ஆசிரியர்களை கொண்டு ஆன்லைன் வகுப்புகள் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் அகத்தியன் அகாடமி சார்பில் நானும் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ண போகிறேன். இப்போ தான் புதுசாக கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளே ஸ்டோரில் அன்அகாடமிங்கிற ஆப்ஷன், அன்அகாடமி ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி சர்ச் ஆப்ஷனில் என்னுடைய நேம் டைப் பண்ணிங்கன்னா, இந்த வீடியோவில் டிஸ்பிளே ஆகிட்டுருக்க என்னுடைய நேம் டைப் பண்ணிங்கன்னா என்னுடைய கிளாஸஸ் காமிக்கும். ஸோ என்னுடைய ப்ரொஃபைலில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய கிளாஸஸ் பிடிச்சிருந்தா ரிவ்யூ ரேட்டிங் கொடுங்க. இந்த என்னுடைய ப்ரொஃபைலுக்கான லிங்க், அன்அகாடமி லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு அன்அகாடமியில் இருக்கிற எல்லா கிளாஸஸும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்திய அரசியல் அமைப்பு டெமோ கிளாஸ், இந்தியன் பாலிட்டி டெமோ கிளாஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு நாங்கள் கிளாஸஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். அந்த கிளாஸஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீக்லேருந்து நாங்கள் ரெகுலராக கொடுப்போம். மண்டே ஆர் ஃப்ரைடேலேருந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இந்த டெமோ கிளாஸில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 5 minutes. உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும், அதே போல் உங்களுக்கு என்னென்ன மாறுதல் செய்யணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. என்னென்ன இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தலாம். அதே போல் நாங்கள் இதே மாதிரி கிளாஸ் எடுக்க மாட்டோம். ஸ்கூல் புக்ஸ் வச்சு தெளிவாக கிளாஸ் எடுப்போம். ஸோ அதனால் இதே மாதிரி கண்டினியூ பண்ணுவீங்களா சார்னு சொல்லி யாரும் பயப்பட வேண்டாம். இந்திய அரசியல் அமைப்பு என்பது ஒரு நீண்ட நெடிய பயணங்கள் கொண்ட ஒரு மகா சாசனம். இந்த புத்தகம் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்குமே ஒரு பாதுகாப்பான ஒரு திட்ட சாசனம் கூட சொல்லலாம். இந்த அரசியல் அமைப்பு என்பது எப்போ வேணும்? இந்தியர்களுக்காக ஒரு அரசியல் அமைப்பு வேணும் சார். ஏன்னா எங்களை நாங்களே ஆளும்போது எங்களுக்குன்னு ஒரு நெறிமுறை கோட்பாடுகள், ஒரு விதி சட்டத்திட்ட விதிமுறைகள் எதுவுமே இல்லைன்னா எங்களுக்கான ஒரு கௌரவம், ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். ஸோ இந்தியர்களுக்கென ஒரு தனி அரசியல் அமைப்பு வேண்டும் என்று முதலில் முன்மொழிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1934ஆம் ஆண்டு இந்திய கம்யூனிசத்தின் தந்தை MN ராய் அவர்கள்தான் இந்தியர்களுக்கென ஒரு தனி அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று முன்மொழிந்தவர். இந்திய தேசிய காங்கிரஸ் தலைமையில் 1935ஆம் ஆண்டு இதற்கான முன்மொழியப்பட்டது. பிறகு 1938ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு சார்பில் இந்திய காங்கிரஸ் சபையில் இந்தியர்களுக்கென ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். அந்த அரசியலமைப்பு என்பது முழுக்க இந்தியர்களாலே உருவாக்கப்பட வேண்டும். எந்த ஒரு அந்நிய தலையீடும் இல்லாமல் இந்திய நாட்டு மக்களின் விதிமுறைகள், கொள்கைகளை கொண்டு முழுக்க என் மக்களால் கொண்டே உருவாக்கப்பட வேண்டும் என்று முன்மொழிந்தவர் 1938ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு அவர்கள். இந்த கோரிக்கை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் அறிக்கை 1940ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிறகு அதற்கான தூதுக்குழுவும் அனுப்பப்பட்டது. எப்போனா 1942ஆம் ஆண்டு கிறிஸ் தூதுக்குழு அனுப்பப்பட்டது. இந்த கிறிஸ் தூதுக்குழுவின் அறிக்கைகளை நிராகரித்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் பார்ட்டி. ஏன்னா இரு நாட்டு கொள்கையை அவங்க கண்டுக்காமல் விட்டதுனால அவங்க கிறிஸ் தூதுக்குழுவுடைய அறிக்கையை எதிர்ப்பாங்க. ஸோ அந்த திட்டம் தோல்வி அடையும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் நிர்ணய சபை எப்பொழுது அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 1946ஆம் ஆண்டு
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதலாக இந்திய அரசியல் நிர்ணய சபையின் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9, 1946 இந்த கூட்டத்தை புறக்கணித்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் பார்ட்டிகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்களுடைய கோரிக்கை தனி நாடு பாகிஸ்தான் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான். ஆனால் அந்த கோரிக்கையை மகாத்மா காந்தி கடுமையாக எதிர்ப்பார். ஸோ அந்த திட்டம் அப்படியே இருப்பதனால அவங்க அந்த அசம்பிளிக்கோ அந்த கூட்டமைப்புக்கோ எதற்குமே கலந்து கொள்ள மாட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக இந்தியாவின் அப்போதைய ஒரு முதுபெரும் மனிதர் யாருன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9 1946 தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதாவது ஒரு நாட்டின் அதாவது இந்த மாதிரி அரசியல் நிர்ணய சபை இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு நாட்டின் மூத்த குடிமகன் தான் இருக்கணும், தலைவராக வரணும்னு சொல்லி தேர்ந்தெடுத்தது யார்? எந்த நாட்டு முறைப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு நாட்டின் முறைப்படி தான் இந்த விஷயம் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. டிசம்பர் 11, 1946 முறைப்படி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இந்த அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதன் துணைத் தலைவராக HC முகர்ஜி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் சபாநாயகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா GV மௌலாங்கர். இவர் எப்பொழுது தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பார்த்தீங்கன்னா நவம்பர் 26, 1949 தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஸோ சில சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா காமன்வெல்த்தில் இணைந்த ஆண்டு மே 1949. நமது தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 22, 1947. நமது தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி 24, 1950. நமது தேசிய பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி 24, 1950. முதல் குடியரசுத் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் ஜனவரி 24, 1950. ஸோ தலைவர்கள் எல்லாமே தேர்ந்தெடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வைக்கணும். எலெக்ஷன் வச்சு தான் நம்மளை ஆள்வதற்கான ஒரு தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதாவது அவர்தான் பிரதமர். இந்திய நாட்டின் பிரதமரை தேர்ந்தெடுக்கும் முதல் பொது தேர்தல் 1951 நடைபெற்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்திய அரசியலமைப்பை உருவாக்குறதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 11 கூட்டங்கள், மொத்தம் எத்தனை கூட்டங்களாக இந்த அரசியல் நிர்ணய சபை மொத்தம் எத்தனை கூட்டங்களாக நடைபெற்று இந்த அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 11 கூட்டங்கள். எடுக்கப்பட்ட காலம் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் மற்றும் 18 நாட்கள். ஸோ 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள் கடுமையாக உழைத்த இந்தியர்களின் ஒரு அருமையான பொக்கிஷன் தான் நமது இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள். ஸோ இதற்கு செலவிடப்பட்ட தொகை 64 லட்சம் ரூபாய். இந்திய அரசியல் அமைப்பு நிர்ணய சபையின் இறுதி கூட்டம் நடைபெற்ற நாள் ஜனவரி 24, 1950. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்ட போது, அதாவது நம்மளுடைய அரசியல் சாசனம் சட்டம் உருவாக்கி ஃபைனலைஸ் பண்ணுறாங்க, அதாவது நம்மளுடைய பார்லிமெண்ட்டில் அதை தாக்கல் பண்ணுறாங்க. அப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் பார்த்திங்கன்னா ஜனவரி 26, 1949. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கான்ஸ்டியூஷன் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நம்ம அரசியல் சாசன சட்டம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டப்போ எத்தனை ஷரத்துகள் இடம்பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா 395 ஷரத்துகளும் 8 அட்டவணைகளும் இடம்பெற்றது. அப்போதைய இந்த அரசியல் நிர்ணய சபையில் பங்கெடுத்தவர்கள் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 பேர். யார் யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் அம்பேத்கர் அரசியல் நிர்ணய குழுவின் தலைவர், கோபாலசாமி ஐயங்கார், ஆலடி கிருஷ்ணசாமி ஐயர், KM முன்ஷி, சையத் மோகன், சாதுல்லா, டாக்டர் மாதவராவ்,
யாருக்கு பதிலாக வராருன்னு பார்த்தீங்கன்னா பிஎல் மிட்டர். மிட்டருடைய உடல்நல குறைவின் காரணமாக தான் டாக்டர் மாதவராவ் வந்து இந்த அரசியல் நிர்ணய சபைக்கு வந்து பங்கெடுக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைத்தான் 7வதாக வந்து டிடி கிருஷ்ணமாச்சாரி. கிருஷ்ணமாச்சாரி யாருக்கு பதிலாக வருகிறார்னு பார்த்தீங்கன்னா டிபி கைத்தான் மரணம் அடையவே எப்போனா 1948ஆம் ஆண்டு டிபி கைத்தான் மரணம் அடைவதன் காரணமாக டிடி கிருஷ்ணமாச்சாரி அரசியல் நிர்ணய குழுவிற்கு ஒரு உறுப்பினர் 7வது உறுப்பினராக வந்து கலந்து கொள்கிறார். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலெக்டட் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈரவை அமர்வு வந்து எப்போ வந்து முதல்ல நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மே 1952. அடுத்ததாக பார்த்தோம்னா சில முக்கியமான விஷயங்கள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி அரசு நெறிமுறை கோட்பாடுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒவ்வொரு குடிமகன்களுக்கும் மிக 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 முக்கியமான விஷயங்கள். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முகவுரை. நம்மளுடைய அரசியல் சாசன சட்டத்தினுடைய முகவுரை என்பது நம் நாட்டிற்கு வந்து ஒரு ஒவ்வொரு குடிமகனுக்கும் பொருத்தமான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முகவுரை தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய அடையாள அட்டை என்று கூறியவர் N.A. பால்கிவாலா. இவர் தான் வந்து முதலாக இந்திய அரசியலமைப்பிற்கு முகவுரை என்பது ஒரு அடையாள அட்டை போன்றதுன்னு சொல்லி முதலாக அறிவிச்சது வந்து பார்த்திங்கன்னா N.A. பால்கிவாலா. ஸோ இந்த கிளாஸில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், என்னென்ன புதுசாக கொண்டு வரணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அதே போல் வேறு என்னென்னலாம் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் வந்து கிளாஸஸ் கொடுக்கலாம்னு சொல்லி ஐடியாஸும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன். நன்றி, வணக்கம்.